நான் இன்னைக்கு செய்ய போகிறது பூந்தி லட்டு. இதுக்கு வந்து கடலை மாவு 1 கப் எடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு தண்ணி பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ஒரே ஒரு கம்பி பதம் இருந்தாவே போதும். அதை வந்து காய்ச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். அது மிக்ஸ் பண்ணுறப்ப என்னென்னா நம்ம கொஞ்சம் வந்து மிக்சியில் அடித்து தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பூந்தி லட்டு. தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் வந்து சுகர் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.25 கப் தான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் வந்து எனக்கு ஜாஸ்தி வேண்டாங்கிறதுனால, உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா 1.5 கப் எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து 20 முந்திரி எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். திராட்சை வந்து 20 எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். 6 லவங்கம், தேவையான அளவு கீ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூந்தி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து மாவு வந்து நல்லா கரைச்சிக்கலாம். சுகர் சிரப் வந்து 1 கம்பி பதத்துக்கு நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் போட்டுட்டு இதுக்கு வந்து இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது 1 கம்பி பதத்துக்கு காய்ச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். சர்க்கரை நல்லா கரையட்டும். கடலை மாவில் நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாவு வந்து நல்லா சளிச்சு வச்சுருக்கோம். இல்லைனா வந்து கட்டி நிறையா பிடிக்கும். லட்டு மைசூர்பா செய்கிறப்ப என்னென்னா கடலைப்பருப்பை நம்மளே வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி அந்த ரெடிமேட் மாவு வாங்க வேண்டாம். இது வந்து என்னென்னா மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு. இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தியும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான இதில் இருந்துச்சுன்னா எண்ணெயும் ரொம்ப இழுக்காது. இப்போ நம்ம சின்னதாக ஓட்டை இருக்கிற கரண்டியில் தான் ஊற்ற போகிறோம். அதில் ஊற்றுனா கரெக்டாக விழுகணும். அந்த பதத்துக்கு நம்ம காய்ச்சிட்டோம். சின்னதாக ஓட்டை இருக்கிற கரண்டியில் நம்ம ஊற்றணும். இப்போ வந்து அந்த பதத்துக்கு வந்து நம்ம நல்லா கரைச்சிருக்கோம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதி வரணும். கரெக்டாக ஒரே ஒரு கம்பி பதம் வரப்போ நம்ம பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது அந்த லாஸ்ட்டில் இந்த ட்ராப் வந்து அப்படியே கம்பி மாதிரி விழுகும். அதான் 1 கம்பி பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா தெரியும் சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டோம். இதை வந்து என்னென்னா கிறிஸ்பியாக எடுக்க வேண்டாம். நம்ம வந்து அரை வேக்காட்டில் எடுத்தாவே போதும். ஏன்னா பூந்தி லட்டுக்கு வந்து என்னென்னா கிறிஸ்பி ஆகக்கூடாது, லைட்டாக இருந்தாவே போதும். நல்லா எண்ணெய் காயிட்டோம். இது எண்ணெய்க்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி ஓட்டை இருக்கிறத எடுத்துக்கலாம். இதில் ஊற்றிட்டு நல்லா பூந்தி கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அதாவது பபிள்ஸ் மாதிரி வருது அடங்கினோன்னையுமே நம்ம எடுத்துடணும். ஃபுல்லாக வேக வச்சுட்டுனா ரொம்ப கிறிஸ்பி ஆயிரும். இதை வந்து கொஞ்சமாக இருந்தாவே போதும். ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா காஞ்சிருட்டோம். இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம், போதும். இந்த அளவுக்கு இதை வந்து நம்ம 4 டைம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கலாம். இதுலேயே நல்லா எண்ணெயை வடிச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம கொஞ்சம் இதில் பாதி மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். இப்போது பூந்தி ரெடி ஆகிடுச்சு. அதாவது இது என்னென்னா கொஞ்சம் வதவதன் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம வந்து இதில் இருக்கிற பாதியை வந்து நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரொம்ப ஓட்ட வேண்டாம். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் மிக்சியில் ஓட்டிக்கலாம். மிக்சியில் நம்ம ஓட்டிட்டோம். 10 செகண்ட்ஸ் மட்டும்தான் ஓட்டியிருக்கு. ரொம்ப ஓட்டிங்கன்னா பொடியாயிரும். பொடியாக வேண்டாம். முந்திரி திராட்சை இது ரெண்டையும் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாகு ஆட் பண்ணணும். இதில் வந்து ஏலக்காய் எல்லாமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா வாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா டைட்டாக லட்டு பிடிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம். சூடாக இருக்குது. சூடாக ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது வந்து கலர் ஆட் பண்ணாத லட்டு. சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம். லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒன்றா நம்ம இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். சுவையான லட்டு தயாராகிடுச்சு. சுவையான பூந்தி லட்டு தயார். நான் பூந்தி லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.